வெல்கம் டு ஆக பிரமாதம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்டோட இந்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நிறைய நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பார்க்காம ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் புரியுன்றது தான் உண்மை. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நாம் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு வரும். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோடைய டெவலப்மெண்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம நேமன் லொக்கேஷனில் தான் ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்க்க போகிறோம். இது எல்லாமே சிஎம்டிஏ லிமிட்டில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சென்னை பப்ளிக் ஸ்கூல். இந்த சென்னை பப்ளிக் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் திருமலிசையில் தான் இருக்குது. இங்கேருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டரில் நம்மளோட சைட்டுக்கு ரீச் ஆக முடியும். சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுதாங்க சைட்டு. ஸோ ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு நான் சாதாரணமாக சொன்னால் ஃபார்ம் லேண்டு மாதிரி இருக்குமான்னு தெரியாது. பட் இது ரியல் ஃபார்ம் லேண்டு. விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிலம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி பயிர் வச்சுருக்காங்க. பயிர் வச்சு தயாராகிட்டுருக்கு, அறுவடைக்கு தயாராகிட்டுருக்கு. அந்த நிலமையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வந்து 2.5 ஏக்கர், 2.5 ஏக்கர் வந்து ஓவரால் இங்கே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு 50 சென்ட்டாக வந்து தனித்தனி பட்டாவாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லா சைட்டுக்குமே வந்து உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபார்ம் லேண்ட் வாங்கும் பொழுது அதற்கான நமக்கு வந்து ரோடு அப்ரோச் இருக்கான்றது தான் நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின். அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் வச்சுருக்காங்க. எல்லா சைட்டுக்குமே அவங்களுக்கு வந்து ரோடு ஆக்சஸ் இருக்குது. பக்கத்திலே பாருங்கள் வீடு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. பின்னாடி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வர ஒர்க் நடந்துட்டுருக்கு. விஆர்எக்ஸோட ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டுருக்கு. அது நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், பெரிய பில்டிங். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட்டு இது. இந்த லொக்கேஷனில் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 சூப்பரான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு பூந்தமல்லி மாதிரி ஒரு லொக்கேஷனில், அதுவும் பூந்தமல்லியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் ஒரு விவசாய நிலம் கிடைக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயங்க. எஸ்பெஷலி வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். பூந்தமல்லியிலேருந்து திருப்பதி அந்த திருவள்ளூர் போகிற ரோடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்ல க்ரீனிஷாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தண்ணி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டருங்க. எஸ்பெஷலி வந்து நேமமில் இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது நேமம் ஏரி, அதில் இருக்கிற வாட்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெரிய பெரிய கம்பெனி, கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி கொக்கோகோலா கூட இங்கே நேமமில் தான் இருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ்க்கு மட்டும் இல்லை, சாக்லேட்டு, ஸ்வீட்ஸு எது மேனுஃபேக்சர் பண்ணாலும் வாட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த தண்ணி ஸ்வீட்டை பொறுத்து தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் வந்து சாக்கோபை சாக்லேட்டோடைய கம்பெனியும் வந்து கொக்கோகோலா கம்பெனி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் வாட்டர் தான். அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் நம்மளோட சைட் இருக்குது. பூந்தமல்லியை சுற்றி எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் அப்ரிஷியேஷன் நடக்குதுன்றதை எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த லொக்கேஷன் இருக்கிற ஏரியா வந்து நேமம் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ லிமிட்டில் இருக்குங்க. இப்போ சிஎம்டி லிமிட்டில் இருந்தாலே உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியும். இன்றைக்கி சாதாரணமாக இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சதுரடி சிஎம்டிஏ அப்ரூவ்டோட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2000 ரூபா வரைக்கும் இங்கே போயிட்டுருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சாதாரணமாக நீங்கள் ஒரு கிரவுண்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாலே கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு கிரவுண்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் வேறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 50 சென்ட்டுன்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். இங்கே ஒரு 50 சென்ட்டு வந்து என்ன ரேட்டில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாங்க.
1 கோடி ரூபாய் 20,000 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் நாளைக்கு வந்து இது வந்து நீங்கள் பயிர் வைக்கலாம், பயிர் வைக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி இதோடைய மதிப்புன்றது 4 மடங்கு வந்து இன்றைக்கி ரேட்லேயே அதிகமாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீண்டும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுன்றது தான் உண்மையான விஷயம். பாருங்கள், ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஆவரேஜாக நமக்கு வந்து 500 ரூபாய் தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வருது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை வந்து 2000 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குன்னு சொன்னேன். இதுதான் இது வந்து அப்ரூவல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்ரூவலுக்கு வந்து நமக்கு தெரியும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து செலவு ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லொக்கேஷனை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி வந்து ஃபார்ம்லேண்டாக வாங்கணும், எனக்கு சிட்டி பக்கத்துலேயே இருக்கணும், வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் சைட்டு. இது இல்லாமல் இதுக்கு வந்து சர்வீஸ் லைனுக்கு வச்சுருக்காங்க. மொத்தமாக அந்த 2.5 ஏக்கருக்கும் சேர்த்து ஒரு சர்வீஸ் லைன் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாட்டர் வந்து அங்கேருந்து வருது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷனில் இந்த இடம் வந்து ஃபார்ம்லேண்ட் வாங்கணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து ரொம்ப நியரஸ்ட்டில் நமக்கு இருக்குன்றது தான். நாட் ஈவன் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூட கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது குத்தம்பாக்கத்திலேருந்து வெளியே வரக்கூடிய பஸ்கள் வந்து இந்த வழியாக, அதாவது நேமம் வழியாக தான் வருதுன்றது தான் தகவல் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இன் ஃப்யூச்சர். இது வந்து நடக்கிறதுக்கு இன்னொரு 1 or 2 இயர்ஸ் தான் அதிகபட்சம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ குயிக்காக வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த இடத்தோட அப்ரிசியேஷன் இன்னும் பல மடங்கு வந்து உயரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்ட்லி ஒரு 5 to 7 மினிட்ஸில் ரீச் பண்ணுற ஒரு டிஸ்டன்ஸில் தான் நாம் இருக்கிறோம். இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷனை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்லேயே இது வந்து 4 மடங்கு வந்து கம்மியாக தான் வந்து நமக்கு தராங்க. ஸோ நம்ம வாங்குறது ஒரு 500 ருபீஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டால் கூட இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 2000 ரூபாய் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 2 வருடங்களில் வந்து இந்த 2 ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாகவே இந்த ஏரியாவோட டிமாண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. சைட்டை நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆன பிளாட்டை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோட உங்களை சந்திக்கிறேன். கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.